السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم ميت. صدق الله العلي العظيم. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبده خيرا استعمله إذا كيف يستعمله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت عليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் மரணம் உங்களை சந்திக்கும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்பமான ஒரு வாழ்க்கை. உலகத்திலே நன்மையும் இருக்குகிறது, தீன்மையும் இருக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையால் அந்த உலகத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் சொர்க்கம் அடைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லா நபர்களுக்கும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஆசைகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறதே எல்லா நபர்களுக்கும் மரணம் என்பது இருக்குகிறது. அந்த மரணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த மௌத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எப்படி எதிர்கொள்ளுவது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹு வாங்குவதற்கு இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்ராஹிமை பார்த்து இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இப்ராஹிமே, உன்னுடைய ரூஹை நான் வாங்க போகிறேன். அப்ப இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை உயிரை வாங்குவாரா என்று கேட்கும்போது இந்த செய்தியை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்தார்கள். யா அல்லாஹ், உங்களுடைய நண்பர் இது மாதிரி வார்த்தைகள் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், இன்னொரு நண்பரை வெறுப்பாரா என்று கேட்டார். அப்போ ஒரு நண்பரை அல்லாஹ் நேசிக்கும் போது அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொள்ளுவான் என்ற வார்த்தை வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
நான் நெஞ்சை நிமிர்த்தி நான் இருக்கிறேன். உயிரை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த உயிர் என்பது, அந்த ரூஹு என்பது எனக்கு சொந்தமானது அல்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விருப்பப்படுகிறான் என்றால் என்னுடைய ரூஹை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி காட்டினார்கள். ரூஹு வாங்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களும், இந்த உலகத்தில் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையை மௌத்தை கொண்டுதான் வாழ்ந்தார்கள். இந்த உலகம் என்பது நிரந்தரம், எல்லாமே நிரந்தரமாக கிடைக்கிறது என்று எந்த ஒரு நபிமார்களும் இந்த உலகத்தின் மீது ஆசைப்படாமல் மறுமை மீது ஆசைப்பட்டுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி உரை நிகழ்த்தும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் சில தினங்களில் நானும் இறந்து போவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டும் போது, இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் இறந்து விடுவீர்கள், அவர்களும் இறந்து விடுவார்கள். அப்போ நபி அவர்களுக்கும் மரணம் ஒன்று இருக்கிறது, நம்மளுக்கும் மரணம் ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி அவர்கள் கடைசி உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், எல்லா சஹாபாக்கள் இடத்திலும் மௌத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் மத்தியில் நபி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். யாருக்காவது தீங்களித்து இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இன்னும் சில தினங்களில் நான் இறந்து விடுவேன். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த மௌத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நன்மையான வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய மகனார் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தகப்பனார் சக்கராத்தோட நிலைமையிலே கிடக்குகிறார், மயக்கத்தோடு இருக்கிறார். வெள்ள துணி எடுத்து நாடி கட்ட வரும்போது என்னுடைய தந்தை கையினால் அசைத்து கெட்ட வேண்டாம், என்னை கெட்ட வேண்டாம், ஷைத்தான் என்னுடைய களிமாவரலை கடித்து விட்டு மார்க்கத்துக்கு குழப்பமான பத்துவாக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் என்னை ஏவுகிறான், அதனால் நாடி கெட்ட வேண்டாம் என்று சொல்லி ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல், சில நபர்கள் கடைசி நேரத்தில் களிமா சொல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான உள்ள வந்து விடுவான். களிமா இல்லாமல் சில நபர்கள் மரணிக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் என்னுடைய விரலை கடித்துக் கொண்டு மார்க்கத்துக்கு முரணான பத்துவாக்கள் அவனுக்கு கொடுக்க சொல்கிறான், நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னை நரகத்திலே செல்லுவதற்காக வேண்டி என்னை அவன் சூழ்ச்சி செய்கிறான் என்று சொல்லி கடைசியாக தன்னுடைய களிமா வயரை உயர்த்தியவராக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோடு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்தார் என்பதாக அவருடைய மகனார் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக மௌத்தை நினைத்து நாம் வாழ வேண்டும். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வேண்டாலும் மௌத்து வரலாம், எப்படி இருந்தாலும் மௌத்து வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது, ஐனமா தகூனு யுத்ரிகுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஷய்யதா, நீங்கள் எங்க இருந்தாலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும், மிகப்பெரிய கோட்டையில இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நம்மளுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ஆசைப்பட்டாங்க, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
63 வயதில் எப்படி வாழ்ந்து மரணித்தார்களோ அதே போன்று ஒரு மரணம் எனக்கு வர வேண்டும். யாரை போல? தன்னுடைய நேசரை போல, ஹபீபை போல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் எப்படி இறந்து போனார்களோ அதே போன்று ஒரு மரணம், நல்ல மரணம் எனக்கு வர வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். 63வது வயதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுக்கையில் கிடக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, எப்படி படுக்கையில கடைசி நேரத்தில் இருந்தார்களோ அதே போன்று அபூபக்கரும் கிடக்குகிறார்கள். பக்கத்தில் இருந்த அவருடைய மகனார் சொல்கிறார், தந்தை அவர்களே, நான் மருத்துவரை அழைத்துக் கொண்டு வருகிறேன், மருத்துவரை அழைத்துக் கொண்டு வருகிறேன், உங்களுடைய உயிரை காப்பாற்றி விடலாம் என்று அவருடைய மகனார் சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னைய மௌத் நெருங்கி விட்டது. நீ எவ்வளவு பெரிய மருத்துவரை கொண்டு வந்தாலும் சரி, என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு உரிய அந்த ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுவான், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் ஹயாத்தோடு இருக்கும் போது ஏதாவது நோய்கள் வந்தால் அதுக்கு வேண்டால் மருந்து போடலாமே தவிர ரூஹுக்கு மௌத்துக்கு மருந்து இல்லை என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் அதிகமாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய வாழ்க்கையில் மௌத்தை நினைத்து நான் வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும், நல்ல மௌத்தை கூடிய அல்லாஹ் என்னை இழிவான முறையில் என்னை மரணிக்க செய்து விடாதே, என்னை கேவலமான முறையில் என்னை மரணிக்க செய்து விடாதே, வட்டியினால் வாங்கி மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக என்னை மரணிக்க செய்து விடாதே, மது பழக்கத்தில் உள்ளவர்களாக என்னை மரணிக்க செய்து விடாதே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு சஹாபி கடுமையான நோய்வாய்ப்பட்டு கடந்து இருந்தார். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த சஹாபி நலம் விசாரிக்கும் போது, உங்களுக்கு என்ன இப்படி ஆகிவிட்டது என்று நபி அவர்கள் கேட்கும் போது, இல்லை யா ரசூலுல்லாஹ், மறுமையில் வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனையை எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துவிடு என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்மை மறுமையுடைய வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும் என்றும் நல்ல மரணம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி நீங்கள் துஆ செய்திருக்கலாமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஆறுதல் சொன்னார்கள். சில நபர்கள் சொல்றாங்க அல்லவா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று வந்துவிட்டால், ஏதாவது ஒரு நோய்கள் ஒன்று வந்துவிட்டால், யா அல்லாஹ் என்னை மூத்தாக்க மாட்டியா, என்னை சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு யார் இது மாதிரி வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கடைசியாத்தான் மௌத்தாக்குவான். மௌத்தை நீ நினைக்காமல் எனக்கு மௌத்து எப்போ வேண்டாலும் வரலாம் என்ற ஒரு சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கை நன்மையாக வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மௌத்து வரும். அல்லாஹ் அவரை சீக்கிரம், நல்லவர்களை சீக்கிரம் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான், கெட்டவர்களை அவளை சீக்கிரம் அல்லாஹ் எடுக்க மாட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு உருத்தமானதாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக இருக்கும். மரணம் என்பது 99 வகையான மரணங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. 100வது மரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 99வது மரணம் இருக்கிறது. ஆனால் 100வது மரணம் என்ன தெரியுமா? முடி நரைத்து தோள்கள் சுருங்கி வயதாகி அவர்கள் மரணிப்பார்கள். பகரமல்லா நபர்களுக்கு முடியெல்லாம் நல்லா நரைச்சிடும், தோல்லாம் சுருங்கிடும், கண் பார்வைகள்லாம் மங்கிடும், உடம்புலாம் சின்ன பிள்ளை மாதிரி ஆகிவிடுவார்கள். அதுதான் 100வது மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். யார் ஈமானோடு வாழ்கிறார்களோ, ஈமானிலே எந்த விதமான ஒரு கலப்பு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி தவக்குல் இறையச்சத்தோடு ஈமானை பாதுகாத்து யார் வாழ்கிறார்களோ
அவர்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உடல் முழுக்க 1000 இடங்களில் வாளால் வெட்டப்படுவதை விட சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம் மிக கடினமானது என்று கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 1000 தடவை ஒருத்தனை வெட்டினாலும் காயம் ஆறும். ஆனா கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் என்பதுதான் மிக ரொம்பவும் கடினமாக இருக்கும் என்று கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக நன்மைகளை சேகரிக்க வேண்டும். நான் நன்மைகளை அதிகமாக சேகரிக்க நம்முடைய பாவங்களும் குறைந்து நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்தும் நல்ல மௌத்தாக அமையும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி மரணித்தார்கள்? அவர்களுடைய மரணம் எப்படி வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னார்கள், உமர் அவர்களே, நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை உண்மையானது. தொழுகை மூலியமாக ஒரு எதிரியால் கத்தியால் குத்தப்பட்டு வேதனை செய்யப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்தார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கணும், எதிர்பாராத மௌத்து ஷஹீதோடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் சொர்க்கவாதியாக மாறுவார்கள். வெள்ளிக்கிழமை யாராவது இறந்து விட்டால் அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. அவர் நேரடியாக சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை என்பது புனிதமான ஒரு நாள். அப்போ நம்ம அதிகமா நம்ம மௌத்தை நினைச்சு வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கண்ணீரோடு இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன யார சொல்லலாம்? சில நேரம் அழுகுறீங்க, சில நேரம் சிரிக்கீங்க. நம்ம எந்த அளவுக்கு சிரித்தாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறோம். அதிகமாக மௌத்தை நினைத்து நாம் வாழ்ந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் யாராவது படுக்கையில கடந்து இறந்து போவாங்க. வயிற்றுப்போக்கு, சில நபர்களுக்கு நிற்காமலே வயிற்றுப்போக்கு போக சொல்லுவாங்க அல்லவா? அந்த வயிற்றுப்போக்கு போய் யார் மரணிக்கிறார்களோ அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டவர்கள். ஷஹீது நன்மை வழங்கப்படுது அப்படின்னா. எதிர்பாராத மௌத்து. நல்லா இருந்தோம், வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட், ஸ்பாட் அவுட். அவர் எதிர்பார்க்கல மௌத்து வரும் என்பது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத வரக்கூடிய மௌத்து என்பது ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வீட்டில் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். வீடு தீப்பிடிச்சு எரியுது, தெரியல, அணைக்க முடியவில்லை, அதிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து வழங்கப்படுகிறது. குளிக்கிறோம், ஆறுல குளிக்கிறோம், கடல்ல குளிக்கிறோம், எதிர்பார்க்கவில்லை. ஒரு சூழ்ச்சி காத்து ஒண்ணு வருகிறது, இழுத்து உள்ள நீங்க போகுது, காப்பாற்ற முடியல, அவர் இறந்து விடுகிறார். எதிர்பார்க்காத ஒரு மௌத்து என்பது ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும். பார்க்கிறோம், சில தினங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருந்து தன்னுடைய புனிதமான பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி உம்ராவை முடித்துவிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் அக்பர், கண் கலங்குகிறது. 11 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், அவ்வளவு அழகான குழந்தைகள். எல்லா நபர்களுக்கும் ஒரு வேதனை உண்டாக்கியது, ஒரு கவலையை உண்டாக்கியது. புனிதமான உம்ரா பயணத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க ஜியாரத்துக்காக அவர்கள் செல்லும் போது எதிர்பாராத ஒரு மௌத் அவர்களுக்கு வந்துவிட்டது. 42 பேர் நபர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மதீனாவுடைய பூமி சொர்க்க பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். சொர்க்க பூமி தான் மதீனா. மதீனாவுடைய மண்ணை எடுத்து சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாகிவிடும். மதீனாவில் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்கள்லாம் சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவில்
யாரெல்லாம் அங்கு இருந்து ஷஹீதாக்கப்படுகிறார்களோ, அங்கு இருந்து யார் மரணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுகதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், எந்த விதமான கேள்விவனக்கும் இல்லை, அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்பட்ட இடம் புனிதமான ஒரு இடம். அந்த இடத்தில் அவர்களுக்கு நேற்றைய தினம் அந்த 42 நபர்களுக்கும் அங்கு ஜனாசா தொழுகை வைத்து அங்கு அடக்கம் செய்தார்கள். ஜன்னத்து பக்கியில் அடக்கம் செய்தார்கள். ஜன்னத்து பக்கி கபருஸ்தான் இருக்க அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு கபருஸ்தான். அங்கெல்லாம் அடங்கணும் என்ற ஒரு ஆசை நம்மளுக்கு வர வேண்டும். மௌத்து ஒன்று வருது அப்படின்னா ஒன்று மதீனாவுல தாங்க வரணும். எத்தனை சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். சில சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஏன் மதீனாவுடைய பூமி அவ்வளவு சிறப்பான ஒரு பூமி. அந்த மதீனாவுடைய நகரத்தில் இறந்து போனால் நம்மளுக்கு நேரடியாக சொர்க்கம் அடிக்கும் என்று சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்தை விட்டு எல்லா நபர்களும் அல்லாஹ்விடத்தில் நாம் செல்லக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் மௌத்துக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் நல்ல அமல்களாக இருக்க வேண்டும். நன்மையான அமல்களாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தாக அமையும். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு நேரத்தில் ஏழைகளை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களாம். ஏழைகளை எல்லா நபர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களாம். இரவு நேரத்தில் பேசுவாங்களாம். பேசும்போது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அதிகமாக அவர் வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மரணம், மௌத்து நினைத்தான் பேசுவார்கள். அப்படி ஒரு தடவை எல்லா ஏழைகளையும் அழைத்து ஒன்றாக அமைத்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிரில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் ஒரு மையத்து எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் இருந்தார்களாம். அப்துல் அஜீஸ் அவர்கள் மரணத்தை பற்றி மௌத்தை பற்றி பேசும்போது அவர்கள் மெய்மறந்து விட்டார்கள். அவங்களாவே இல்லை, வெறும் கூடு போன ஒரு மையத்து எப்படி இருக்குமோ அதே போன்று அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முஹம்மது இப்னு வாசிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்கிட்ட யாராவது நலம் விசாரிக்க வந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம யாராவது நலம் விசாரிச்ச நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி சொல்லுவோம். ஆனால் முஹம்மது இப்னு வாசிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னையை யாராவது நலம் விசாரிக்க வந்தால் அவரிடத்தில் நான் இப்படி சொல்லுவேன், நான் மரணத்தை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோமா? ஏங்க இன்னும் வாழ வேண்டியது இருக்குது, எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது, சொத்துலாம் நிறைய இருக்குது, நல்ல ஆடைகள்லாம் உடுத்தணும், பங்களாக்கள் கட்ட, நல்லா வாழணும் என்ற ஆசைகள் மனிதனுடைய ஆசை இதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஆசைகள், அல்லாஹ் நெருக்கம் உள்ளவர்களுக்கு உலகத்தின் மீது ஆசைகள் அதிகமாக வராது, மர்ம மீது ஆசைகள் அதிகமாக வரும். அதான் அவங்க சொல்றாங்க, என்னை யாராவது நலம் விசாரித்தால் நான் மரணத்தை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அருந்து கொண்டு இருக்கிறேன். மரணத்தை சிந்தனை உள்ளவர்களுக்கு 3 பாக்கியங்கள் அல்லாஹ் வழங்குகிறான். மூத்து நம்ம நினைக்கணும். மூத்து நினைக்கலன்னா மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய நபர்கள் அப்படித்தான், யாராவது பக்கத்து வீட்லயோ நம்முடைய வீட்லயோ அண்டை வீட்டார் இடத்துலயோ யார் ஊர்லயோ பக்கத்தூர் ஏதாவது ஒரு மௌத்து செய்தி வந்தால் அப்போதான் கொஞ்சம் மனசுல ஒரு பயம் வருது. அவரு இறந்துட்டாரு, நம்மளும் இறந்து போயிருவோமோ அப்படிங்கிறது ஒரு சித்தனை. நம்மளும் இறந்து போகத்தான் போனோம். யாருக்குமே நிரந்தரம் அல்ல அந்த உலகம் என்பது. உடுத்துகின்ற ஆடை வரைக்கும், முடி வரைக்கும், கண்ணு வரைக்கும், நாக்கு, உடம்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக உருவாக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளும் நம்மளுக்கு சொந்தமானது அல்ல. கபர்ல கொண்டு வைத்தா நீ வெறும் கூடுதான். ஆனால் ரூஹுக்கு மௌத்து கிடையாது. அந்த ரூஹ் அல்லாஹ் சொல்றான், ரூஹ் என்ற வார்த்தைக்கு மௌத்தே கிடையாது.
உங்களை கபூர்ல கொண்டு வைத்தாலும் கபூர்ல உங்கள் ரூஹ் வழங்கப்படும். நீங்க நல்லவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்து கபூர்ல வெளிச்சங்கள் கொடுக்கப்பட்டு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அதே போன்று ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீ கெட்டவனா இருந்தா கியாமத்து நாள் வரைக்கும் அங்க கருநாகங்களை கொண்டு வெச சந்தைகளை கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு தண்டனை வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ மௌத்துக்கும் மரணத்துக்கு முன்னாடி நாம் நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சில பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். மரண சிந்தனை உள்ளவர்களுக்கு 3 பாக்கியங்கள். அது ஒண்ணு என்ன தெரியுமா? விரைவான தொழுபா, பாவ மன்னிப்பு. மரண சிந்தனை அவருக்கு வந்துருச்சு, அவர் தௌபா கேட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். 2வது போதுமென்ற மனம். டாக்டரே சொல்லிடுவார், ஏங்க இன்னும் 2 மாசம்தான், அதுக்கு மேல கடவுள் கையில் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவார். நம்ம என்ன செய்வோம்? ஆஹா இறந்து போயிருவோமோ அந்த கவலையோடு அவர் இறந்துடுவார். அந்த டாக்டர் சொல்லிட்டாருன்னொடனே அல்லாவுடைய சிந்தனைலாம் வராது. டாக்டர் 2 மாசம் கரெக்டா எழுதி வச்சிருப்பாரு, 2 மாசம் வர்றதுக்கான இவர் அந்த கவலையிலே அவர் மௌத்தா போயிருவார். அப்போ போதும் என்ற மனம். ஒரு மனுஷனுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி மௌத்து வந்துருச்சு, வர போகிறது. எல்லோருக்கும் மௌத்து உண்டு, எனக்கு மௌத்து உண்டு, யாருக்கும் நிரந்தரம் அல்ல. அப்படிங்கும் போது அவர் மௌத்துக்கு முன்னாடி போதும் என்ற மனத்தோடு வாழும். போதும் என்ற மனம். 3வது வணக்கத்தில் அதிகமாக உற்சாகம். நம்மளுக்கே தெரியுங்களா, இப்போ டாக்டர் சொல்லிட்டாருன்னா மருந்து மாத்திரைலாம் தீவிரமாக எடுப்போம். ஒரு நோய் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா மருந்து மாத்திரை தீவிரமாக எடுப்போம். இங்கே டாக்டர் இல்லையா, சென்னை, கோயம்புத்தூர், டெல்லியா, சவுதி வரைக்கும் நம்ம போவோம். ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே, நம்ம உயிரை பாதுகாக்கணுமே என்ற ஒரு வரும்போது அதில் அக்கறை செலுத்துவோம். ஆனால் மரண சிந்தனை உள்ளவர்களுக்கு அவருடைய வணக்கத்தில் உற்சாகம் ஏற்படும். எத்தனை சஹாபாக்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்தனையோ போர்க்களத்தை கண்டவர்கள். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொரு போர்க்களத்துக்கு போகும்போது எல்லாம் என்னோட உயிர் போகாதா, நான் ஷஹீதாக்கப்பட மாட்டேனா என்று அவர் கவலையோடு இருந்தார்கள். கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கழுதையை போல நான் கேவலமா இறந்து போகிறேனே என்றுதான் அவர்களுக்கு வருத்தம். எவ்வளவு பெரிய சஹாபி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்தில் தளபதியாக இருந்து எல்லா போர்க்களத்தையும் வெற்றி கொண்டவர்கள். அவரே சொல்லுகிறார்கள், போர்க்களத்தில் என்னோட உயிர் போனா சந்தோஷமா இருக்குமே, ஒரு படுக்கையில ஒரு கழுதை விட கேவலமா நான் இறந்து போகிறேன் என்று அவர்கள் கவலைப்பட்டார். இன்னொரு முறை சொல்றாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் நாட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார்கள். மௌத்தை நினைத்து வாழக்கூடிய ஒரு கூட்டம் என்னிடத்தில் இருக்கிறது, மௌத்தை நினைத்து வாழக்கூடிய ஒரு கூட்டம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் அனுப்பி வைக்கவா என்று யமன் நாட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினார்கள். மௌத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம் மட்டும்தான், மௌத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான், வேற யாரும் அல்ல. அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக என்ன செய்யணும்? எனக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்த கூடிய அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்ட்ட கேட்போம். யாருடைய வார்த்தை கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற வார்த்தை யாருக்கு கடைசியாக வருகிறதோ அவருக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்தாக அமையும். அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? கெட்ட மௌத்து, மோசமான மௌத்து, அதை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரணும். எதிர்பாராத மௌத்து என்பது அல்லாஹ்வுடைய கையில் நம்மகிட்ட இல்லை. வேணுக்கு வேண்டுமே சாகிறது, வேணுக்கு என்று ஏதாவது ஒன்று செய்கிறது, அதை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாக்கணும். என்ன எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, கடன் தொல்லைகள் வந்தாலும் சரி, வறுமையை வந்தாலும் சரி, நீங்கள் ஈமானை இழந்து விடாதீர்கள், உயிரை மாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தன்னை தானே தற்கொலை செய்து மரணித்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட நல்ல மௌத்தை கேட்கணும். அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மதுப்பிரியர், அவர் வீட்டு பக்கத்துல மதுப்பிரியர் ஒருவர் இருந்தார். அவர் கடைசி நேரம் நெருங்கி விட்டது.
கடைசி நேரம் நெருங்கிவிட்டது. அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்களும் ஒன்றாக சூழ்ந்து அவர்களுக்கு களிமாக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். களிமா வாயில வரமாட்டுக்கு, களிமா வாயில வரமாட்டுக்கு. அந்த களிமா வராமல் அவர்கள் இறந்து விட்டார். இதை பார்த்த உடனே அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசமான மௌத்து என்றால் இது ஒரு மோசமான மௌத்து அப்படின்னா, களிமா இல்லாமல் யார் மரணிக்கிறார்களோ அது மோசமான மௌத்து என்று அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நம்மளுக்கு மௌத்து வரும்போது களிமாவோடு நாம் மரணிக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. ஹதீஸில் ஆரம்பத்தில் முதல்ல அதைத்தான் போடுவாங்க. நீங்க எந்த ஹதீஸில் இப்னு மாஜாவா இருக்கட்டும், புகாரியை எந்த ஹதீஸை நீங்க எடுத்தாலும் முதல் வார்த்தை இன்னமல் அமாலு பின்னியாத். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ நம்முடைய செயல்பாடுகள் அப்படித்தான் அமையும். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதே போன்றுதான் மரணம் என்பது உங்களை சந்திக்கும். நாம் நல்லவர்களாக இருந்து நல்ல அமல் செய்து யாருக்கும் துரோகம் செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்து அல்லாஹோடு ரொம்ப நெருக்கத்தோடு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய நெருக்கத்தோடு மௌத்து நம்மளுக்கு கிடைக்கும். மோசமான செயல்களை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத துரு மௌத்து தான் நம்மளுக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணத்திற்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு இருக்கு என்றால் அது முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமானது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம அல்லாட்ட அதிகமாக கேட்கணும். இந்த உலகத்தை நம்ம எண்ணத்தை கொண்டு போகிறோம். எங்க உடுத்தின ஆடு நம்மகிட்ட இருக்கா, கபூர்ல கொண்டு வைக்கும்போது அந்த ஆடையை சேர்ந்து மண்ணோட மண்ணா மக்கி போய் விடுகிறது. நம்முடைய உடம்பு மண்ணோட மண்ணா மக்கி போய் விடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சொற்பமான அந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? நீங்க நன்மைகள் அதிகமாக சம்பாதிங்கள். நீங்கள் நன்மை அதிகமாக சம்பாதிங்கள். உங்களுக்கு வரக்கூடிய மௌத்து நன்மையான மௌத்தாக மாறும். அப்துல்லா இப்னு ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடுமையான சக்கராத்து நிலைமையில கிடைக்கிறார். பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கலிமாக்களை சொல்லிக் கொடுக்கிறார். கலிமா சொல்லுகிறார். மகரிபுடைய நேரம் வருகிறது, என்னை தொழுகைக்கு அழைத்து போங்கள் என்று சொல்லுகிறார். தொழுகையில் இமாம் அவர்கள் ஜமாஅத்தோடு நின்று அவர்கள் தக்பீர் கட்டுகிறார். தக்பீர் கட்டி ஒரு ரக்காயத்து முடியும் போது அவர் சாய்ந்து விடுகிறார். அப்போ ஒரு தொழுகையாளியாக இருந்தால் தொழுகையோடு மௌத்து அவர்களுக்கு கிடைக்கும். நாம் தர்மம் செய்தால் தர்மத்தோடைய மௌத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத்தோட மரணம் நம்மளுக்கு கிடைக்கும். நோன்பு வைத்தால் நோன்போடைய மௌத்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தொழுகிறோம், தொழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு மௌத்து. பாகிஸ்தான்ல சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு விபச்சாரி நோம்போடைய நேரம் செய்தி 2 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். விபச்சாரி நோம்போடைய நேரம். அந்த அம்மா எல்லா மக்களும் தொழுகைக்கு வரும்போது அந்த அம்மாவும் தொழுகைக்கு வந்திருக்காங்க. நம்ம தொழுகையில வந்து நிற்கும் போது எல்லாம் நாம் ஏழை பணக்காரர் என்று நாம் எல்லாம் பார்க்க மாட்டோம், ஒன்றாகத்தான் நிற்போம். அதே போன்றுதான் அந்த பெண்ணும் அவர்கள் ஒன்றாக நின்றார். 27வது கிழமை புனிதமான இரவு நேரம், புனிதமான ஒரு இரவு நேரம். ஒரு விபச்சார நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை நான் சொல்கிறேன். 27வது இரவு நேரம். எல்லா மக்களும் ஒன்று கூடி இரவை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு இருக்கிறார். எல்லா நபர்களும் தொழுகை முடித்து வெளியே செல்லும் போது அந்த விபச்சாரி மட்டும் சஜிதாவிலே கடந்து இறந்து மௌத்தாவிட்டார். ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய மௌத்து கொடுக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அவருடைய பாவத்தை மன்னித்து, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்ற மன்னிப்புக்காக வேண்டி பள்ளிக்கு வந்தார். தொழுகை மூலியமா அல்லாஹ் அவரை சொர்க்கவாதி அல்லாஹ் மாற்றி விட்டான். அப்போ தொழுகையில மௌத்து தேடுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை சஹாபாக்கள் தொழுகையில இறந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை வழிமாறுகள் இறந்து போயிருக்காங்க தெரியுமா?
தொழுகை மூலியமாக நோன்பு நேரத்தில் நோன்பு வைத்தவராக இத்தனை அவர்கள் இறந்திருக்கிறாங்க. தர்மம் கொடுக்கும் போது, தர்மத்தை கொடுத்து உதவி செய்யும் போது மரணித்திருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கும் போது மரணித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மௌத்து, நல்ல மௌத்தை நாம் அல்லாஹ் இடத்தில் நாம் தேட வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் மௌத்தோடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கவலைப்பட வேண்டும். நாளைக்கு எல்லாருக்கும் மௌத்து உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், எல்லா நபர்களுக்கும் மௌத்து உண்டு. மௌத்துக்கு முன்னாடி நன்மைகளை மட்டும் சேகரிங்கள். நீங்கள் நல்லவர்களாக இருங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு அல்லாஹ்வுக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்களும் அல்லாஹ்வுக்கு மத்தியில நீங்க நல்லவர்களாக இருங்கள். யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள், யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள், கோள் சொல்லாதீர்கள், அவதூறு பேசாதீர்கள், யாருடைய நன்மையை தீன்மை பற்றி பேசாதீர்கள், யார் இறந்து போனாலும் அவரை பற்றி பேசாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அதிகமா சொல்வாங்க. நீங்க நல்ல மௌத்தை அல்லாஹ்ட்ட தேடுங்க. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்ன முலாகீக்கும். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்தே தீரும். இந்த உலகம்தான் நிரந்தரம், எல்லாமே நிரந்தரம் என்று யாரும் நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆள வேண்டும் என்று ஆசைகள் இருக்கிறது. மறு உலகத்துக்கு உண்டான தேவைகளை, நன்மைகளை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் மார்க்கம் சொல்வது. நீங்க மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்துக்கான சம்பாதிக்கிறோம், தனக்கான சம்பாதிக்கிறோம், ஆனா அல்லாஹ் மறந்துட்டோம். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ்ஜி இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னா நாளைக்கு பாதியாக நாம் இறந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ யார் அல்லாஹ்வுடைய தொடர்போடு நல்ல அமல்களை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நன்மையாக யார் மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டும் சேகரித்து நன்மையின் மூலமாக நல்ல மௌத்தை தேடக்கூடிய மக்களாகவும், நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்தாகவும், நோயை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து, சக்கராத்தில் இருக்கக்கூடிய வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து, சொர்க்கத்தை கண்கூடா கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கெட்ட மௌத்து விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நல்ல மௌத்தாக கலிமாவோடு வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபிரதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.